உணவு ஒற்றுமை தான் மனித ஒற்றுமை. உணவு முறையில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் மனித உயிர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதாவது ஒரே மாதிரியான உணவு முறையை பின்பற்றினால் மட்டும்தான் மனித உயிர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். உணவு முறையில் நான் சைவம் அசைவம் இதெல்லாம் வேற்றுமைக்கு தான் வழிவகுக்கும். மனுஷ ஒற்றுமைக்கு இது வழிவகுக்காது. அதனால் மனித உயிர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் உணவு முறையில் உண்ணுகிற உணவுகளில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். உலகம் முழுக்க இருக்கிற மனுஷங்க மனுஷங்கன்னா அது எல்லோரும் ஒன்று தான். தனித்தனி விருப்பம்லாம் கிடையாது. ஒரே இனத்திலிருந்து வந்தவர்கள் தான். உலகம் முழுக்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே ஒரே இனத்திலிருந்து தான் வந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அப்போ அவருடைய உணவும் ஒன்று தான். இப்போ உலகத்தில் ஆடு மாடு எல்லாம் ஒரே உணவு தானே. எல்லா உலகத்தில் இருக்க எந்த மாடும் புல்லை தான் திங்கும். மாமிசம் திங்கிற மாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி மனுஷங்க மனுஷங்கன்னா அவங்க எல்லோரும் ஒன்று தான். அப்போ அவங்களுடைய உணவு முறையும் ஒன்றா தான் இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா மாடும் புல்லை தான் திங்குது. அதே மாதிரி மனுஷங்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க உணவு முறையும் ஒன்றா தான் இருக்கும். சிலர் மாமிசம் சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, சிலர் அது சாப்பிட மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு விதமான உணவு முறையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மனுஷங்களோட உணவு முறை எதுங்கிறதுல மக்களுக்கு ஒரு தெளிவான இதுவே இல்லை. வித்தியாசமாக அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் மனித உணவு முறை. மனித உணவு முறையை கண்டுபிடிச்சதே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் அது ஏன்னா நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சிருக்கேன். நான் அந்த தகுதியை அடிப்படையாக கொண்டு அந்த உணவு முறையை நான் கண்டுபிடிக்கிறதும் என்னுடைய பணியாக இருக்குது. ஏன்னா அது என்னுடைய தகுதியை முழுமையடைவதற்காக. அப்படி இருக்கும்போது மனித உணவுகள் இருக்கிறதுல அதில் ஒரு ஒற்றுமை, மனுஷங்ககிட்ட ஒற்றுமை இருக்கணும்னா மனுஷங்க அனைவரும் ஒரே விதமான உணவுகளை சாப்பிடணும். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மாடும் புல்லை திங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஒரே விதமான உணவுகளை தான் சாப்பிடணும். ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்றது, இன்னொருத்தர் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, ஒருத்தர் தானியங்களை சாப்பிட்றது, இன்னொருத்தர் தானியமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது, இப்படி வேற்றுமைகளே இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியான உணவு முறை இருக்கணும். இப்போ உலகம் முழுக்க எல்லோரும் மாமிசம் சாப்பிட முடியுமா? அப்படி ஒரு ஒற்றுமை இப்போ உலகம் முழுக்க ஒரே மாதிரியான உணவு முறையை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற மனுஷங்க மாமிசத்தையோ மீனையோ சாப்பிட முடியுமா? எல்லாருமே நான் மாமிசம் அப்போது அது ஏற்படுத்த முடியாது. கண்டிப்பாக எனக்கு மாமிசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மீன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் எங்கேயாவது புல்லை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுகிற மாடு எங்கேயா இருக்கா? புல்லை சாப்பிட, ஏன்னா அது புல் தான் அதற்குரிய உணவு. அப்படின்னா நம்ம ஏன் மனுஷங்களில் நிறைய பேர் மாமிசம் சாப்பிட்றதில்ல? மாமிசம் மனித உணவுன்னா அப்போ அது எல்லாருமே சாப்பிடணும்ல. இப்போ புல்லுங்கிறது மாட்டோட உணவு. அப்படின்னா அந்த புல் அந்த உலகத்தில் இருக்க எல்லா மாடுமே சாப்பிடுது. அப்படின்னா மாமிசம், முட்டை, மீன் இதெல்லாம் மனித உணவாக இருந்தால், மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவாக இருந்தால், இயற்கையாகவே உண்ணக்கூடிய உணவாக இருந்தால், அப்போ அந்த உணவை ஏன் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? பிடிக்காதுன்னு ஏன் சொல்கிறாங்க? வாமிட் வருதுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அது மனித உணவு கிடையாது. அப்போ மனித உணவுங்கிறது எது அப்படின்னா உலகம் முழுக்க அனைத்து மனுஷங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் கண்டிப்பாக. அப்போ மாமிசமோ மீனோ முட்டையோ பாலையோ நீங்கள் உலகம் முழுக்க இருக்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தவே முடியாது. உலகம் முழுக்க இருக்க எல்லாருமே மாமிசத்தை சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களால் ஏற்படுத்தவே முடியாது. அப்படின்னு ஏன்னா அது மனித உணவு கிடையாது. மனித உணவாக இருந்தால் அது உலகத்தில் இருக்க எல்லாருமே எல்லா மனுஷங்களும் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ மாடு புல்லை எப்படி உலகத்தில் இருக்க எல்லா மாடும் புல்லை திங்குதில்ல, ஏன்னா அதோடைய உணவு அது. ஆனால் மாமிசத்தை மாடுகளை மாமிசம் சாப்பிட வைக்க முடியுமா உங்களால்? முடியாது. ஒரு மீனை சாப்பிட வைக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் ஒருவர் தவறாமல் உங்களால் ஒரு இறைச்சியை சாப்பிட வைக்க முடியாது. இறைச்சியை சாப்பிட வைக்க முடியாது. ஒரு மீனையோ முட்டையோ பால் தயிரையோ வெண்ணையோ இதெல்லாம் சாப்பிடலாம் வைக்க முடியாது. எல்லாரையும் ஒருவர் தவறாமல் எல்லாரையும் சாப்பிட வைக்க முடியாது. தயிர் சாப்பிட்டாலே வாந்தி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தயிரே சிலருக்கு பிடிக்காது. அப்போ தயிர் எப்படி மனித உணவாக இருக்க முடியும்? புல் மாடோட உணவு. புல்லை சாப்பிடாத மாடு எங்கேயா இருக்கா? புல்லை சாப்பிட்டா வாந்தி எடுக்கிற மாடு எங்கேயாவது இருக்கா உலகத்தில்? இல்லை. அப்போ ஏன் தயிரை சாப்பிட்டா மனுஷங்க சிலர் வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அது மனித உணவு. அப்போ அது மனித உணவு கிடையாது. அது மனித உணவாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த தயிரை சாப்பிடணும். ஒருத்தர் விடாமல் சாப்பிடணும். அப்போ ஏன் ஒரு சிலருக்கு தயிர் சாப்பிட்டா வாந்தி எடுக்கிறாங்க? ஏன்னா அது நமது உணவு கிடையாது. ஆனால் பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், அப்போ மனித உணவு எதுன்னா உலகத்தில் இருக்க எல்லாராலையும் சாப்பிட முடிகிற உணவு தான் மனித உணவு. உலகத்தில் இருக்க எல்லாருமே எதை சாப்பிடுவாங்கன்னா காய்கறிகளை சாப்பிடுவாங்க, பழங்களை சாப்பிடுவாங்க, கீரைகளை சாப்பிடுவாங்க, கிழங்குகளை சாப்பிடுவாங்க, பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன் இதை சாப்பிடுவாங்க உலகத்தில் இருக்க எல்லாருமே.
அப்போது இது வந்து மனித உணவு. அப்போ மனித உணவுன்னா என்னென்னா, உலகத்தில் எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான், சாப்பிட முடிகிற ஒரு உணவு, சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் மனித உணவு அப்படின்னு நம்ம இதிலேருந்து நம்ம ஒப்புக்கலாம். அப்போ மனித ஒற்றுமைன்னா என்னென்னாக்கா, உணவில் ஏற்படுகிற உணவு முறையில் ஏற்படுகிற ஒற்றுமை தான் மனித ஒற்றுமை. இப்போ நாம் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரியான உணவை சாப்பிடும்போது தான் நம்ம உணவு முறையில் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கும். உணவு முறையில் ஏற்படுகிற ஒற்றுமை தான் மனித ஒற்றுமையாக இருக்கும் என்பது குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.